தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவு பெற்ற நிலையில் கடைசி நாளான இன்று அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் போட்டியிடும் கழக வேட்பாளர்கள் தங்கள் தொகுதிக்குட்பட்ட தேர்தல் அலுவலகத்தில் தங்களது வேட்புமனுவை தாக்கல் செய்து உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். தமிழக சட்டமன்ற தேர்தல் வரும் 23ஆம் தேதி நடைபெறும் நிலையில் இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 30ஆம் தேதி முதல் தொடங்கி இன்றுடன் நிறைவு பெற்றது. இதனையொட்டி அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவின் ஆசி பெற்ற கழக வேட்பாளர்கள் மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் தங்களது தொகுதியில் உள்ள தேர்தல் அலுவலகங்களில் வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். மதுரை மத்திய சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் ப. சக்கரவர்த்தி மதுரை மாநகராட்சி 3வது மண்டல அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் செல்வனிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். முன்னதாக மதுரை ரயில் நிலையம் முன்பாக வருகை தந்த கழக வேட்பாளர் ப. சக்கரவர்த்திக்கு கழக தொண்டர்கள், பொதுமக்கள், பெண்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் மேளதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தனர். கோவில் நகரமான மதுரையை குப்பை நகரமாக திமுக அரசு மாற்றிவிட்டதாக குற்றம் சாட்டிய கழக வேட்பாளர் ப. சக்கரவர்த்தி, மண்ணின் மைந்தனான தமக்கே மக்களின் ஆதரவு உள்ளதாகவும் நமது கழகம்தான் வெற்றி வாகை சூடப் போவதாகவும் தெரிவித்தார். நம்ம மதுரை மாநகரத்தையே குப்பையாக்கி வச்சிருக்காங்களே, அதை சீர்திருத்தப்படுத்தணுமா இல்லையா? மதுரை மாநகரத்தை குப்பை நகரமாக்கிட்டாங்க. கடந்த 10 வருஷமா திமுக நீங்க ஓட்டு போயிட்டு என்னத்தக்க சுகத்தை கண்டீங்க? முடிவுகள் மாறும். அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் தான் ஜெயிக்க போகுது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் பி. ஐயப்பன் உசிலம்பட்டி உதவி ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். முன்னதாக உசிலம்பட்டி மதுரை பிரதான சாலை அரசு போக்குவரத்து பணிமனை பகுதியில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்ட கழக வேட்பாளர் பி. ஐயப்பனுக்கு பெண்கள், பொதுமக்கள், கழக தொண்டர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் மேளதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தனர். புரட்சித்தாய் சின்னம்மா ஆசியுடன் உசிலம்பட்டி தொகுதியில் மக்களின் பேராதரவுடன் வெற்றி பெறுவேன் என கழக வேட்பாளர் பி. ஐயப்பன் உறுதிபட தெரிவித்தார். அவர்களுக்கு பாட்டு செலுத்துமாறு பணிவோடும் பாசத்தோடு அன்போடு கேட்டுக்கொள்கிறார். அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களின் சீரிய நல்லாசியோடு இன்று 2026 நடைபெற இருக்கின்ற அந்த சட்டமன்ற தேர்தலில் தென்னந்தோப்பு சின்னத்தில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறேன். புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களின் நல்லாசி பெற்ற சின்னமும் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் கண்டெடுத்த அந்த தென்னந்தோப்பு சின்னத்தில் உசிலம்பட்டி தொகுதி மக்களின் அமோக ஆதரவை பெற்று மிகப்பெரிய வெற்றி பெறுவேன் என்று உறுதியளிக்கிறேன். அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் காஞ்சிபுரம் மாவட்டம் ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் என். ஹரிகிருஷ்ணன் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அப்போது கழக நிர்வாகிகளும் உடனிருந்தனர்.
வரும் தேர்தலில் அமோக வெற்றி பெற்று தமிழகத்தை பாதுகாப்பான மாநிலமாக மாற்றுவோம் என்றும் தொகுதிக்கு தேவையான நலத்திட்டங்களை நிறைவேற்றுவோம் என்றும் கழக வேட்பாளர் என் ஹரிகிருஷ்ணன் உறுதியளித்தார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சட்டமன்ற தொகுதியின் கழக வேட்பாளர் ஆ காளிமுத்து தொண்டர்களுடன் ஊர்வலமாக சென்று தேவக்கோட்டை சார் ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். வேட்புமனு தாக்கல் செய்ய வருகை தந்த கழக வேட்பாளர் காளிமுத்துவுக்கு வழிநெடுகிலும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தேர்தலில் வெற்றி பெற்று தொகுதி வளர்ச்சிக்கு பாடுபடப் போவதாகவும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கி தருவேன் என்றும் வேட்பாளர் காளிமுத்து உறுதிபட தெரிவித்தார். தொகுதி மக்களின் கோரிக்கைகளை உடனுக்குடன் நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப் போவதாகவும் அவர் தெரிவித்தார். புரட்சித்தாய் சின்னம்மாவோட கரங்களை நாங்கள் வலுப்படுத்துவோம். எதிரிகளுக்கும் துரோகிகளுக்கும் இந்த தேர்தல் மிகப்பெரிய பாடமாக இருக்கும். இப்போ தமிழ்நாட்டில் ஒரு தொழில்துறை முன்னேற்றி கொண்டு போகணும். இளைஞர்களுக்கு அதிக வேலை வாய்ப்பு கொடுக்கணும். காரைக்குடி தொகுதி மக்கள் எனக்கு வாக்கு செலுத்துங்க. தென்னந்தோப்பு சின்னம் நம்ம சின்னம். அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் எங்கள் சின்னம் தென்னந்தோப்பு சின்னம். பெருவாரியாக வெற்றி பெற செய்யணுங்களேன். திருச்சி லால்குடி வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வேட்புமனு தாக்கல் செய்ய சென்ற கழக வேட்பாளர் ஆர் ஜோஸ்பினுக்கு மாலை அணிவித்து தாரை தப்பட்டை முழங்க கழக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து அவர் புனித அந்தோனியார் ஆலயத்தில் உள்ள மாதா சிலைக்கு மாலை அணிவித்து மெழுகுவர்த்தி ஏற்றி பிரார்த்தனை செய்தார். பின்னர் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடன் கழக வேட்பாளர் ஜோஸ்பின் லால்குடி வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு ஊர்வலமாக சென்று உதவி தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். சிவகங்கை சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் வழக்கறிஞர் குரு முருகானந்தம் சிவகங்கை கோட்டாட்சியரிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். முன்னதாக அங்குள்ள புரட்சித் தலைவர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்த அவர் மேளதாளங்கள் முழங்க கையில் தென்னங்கன்றுகளுடன் ஆதரவாளர்கள் புடைசூழ ஊர்வலமாக சென்று வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இதில் கழக தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர்.